ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நேற்று வீடியோ போட முடியல, இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். மண்டே மார்னிங் எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து ஒர்க் போனாங்க. எங்கள் அப்பா ஈவினிங்கே வந்துட்டாங்க. எங்கள் அம்மா இன்னும் வரல. அப்புறம் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி சுகந்தனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு நானும் தோசை விட்டு சாப்பிட்டு மதியம் சாப்பாடு தான் செஞ்சிட்ருந்தேன். காலையில் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து கரண்ட் போயிடுச்சு. 9 மணிக்கு டவுன் போல் இன்றைக்கி எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் புதினா சட்னி தான் அரைக்கலான்னு இருந்தேன். கரண்ட் இல்லை அப்படிங்கவும் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்ருந்தேன். எங்கள் அம்மா இல்லாமல் என் பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு தான் இருந்தான். என் பையனை வச்சுட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருந்துச்சு. கரண்ட்டு வேறு இன்றைக்கி இல்லையா. அப்புறம் சமைச்சிட்டே கொஞ்சம் விளையாட்டும் அப்படின்னு தண்ணி ஒரு குண்டால் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்ருப்போம். அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட்டு தான் எடுத்தோம், தூங்கலை. கரண்ட் வேறு இல்லை. கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காரலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சுகந்தன் வந்துட்டான். அப்புறம் 6 o'clock மேலே வந்து கரண்ட் வந்துருச்சு. அப்படியே டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் துணி போட்டேன். இன்றைக்கி காலையிலே துணி துவைக்கணும்னு நினச்சேன். பட் கரண்ட் இல்லாமல் துவைக்கல. ஸோ ஈவினிங் கொஞ்சம் துணி மட்டும் துவைச்சிடலாம், மீதி நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு துணி மிஷினில் போட்டு கையிலலாம் அலசலை, மிஷின்லேயே இன்றைக்கி அலசி காய வச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்னென்னா தோசை தான். மதியம் சாம்பார் வச்சிடலாம், அதுவே சேர்த்து வச்சுருந்தேன் மதியம் நைட்டுக்கும். நான் நைட்டுக்கு தனியாக செய்ய முடியாது என் பையனை வச்சுட்டேன், ஸோ சேர்த்து வச்சுட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு தோசை விடும்போது தோசை வரவே இல்லை. காலையில் தோசை போதே கல் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு போல். ஸோ தோசை வரவே இல்லை. அதனால் கொஞ்சம் வெங்காயத்தை தேய்ச்சி தோசை விட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்துச்சு. எப்பயுமே தோசை வரல அப்படின்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி பார்க்கலாம், இல்லைன்னா முட்டை கூட ஊற்றி ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா கூட தோசை வரும். நான் முட்டை ஊற்றலை, வெங்காயம் தான் தேய்ச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.